கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், ஏசப்பா பெரியவர். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஆலயத்தில் கூடார பண்டிகை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இன்றைக்கு முதல் நாள். இன்றைக்கு மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரையிலும் ஜேடின் சர்ச் இணையதளத்தில் அது நேரடி ஒளிபரப்பாகும். இங்கே தூரத்தில் இருக்கிறவங்கன்னா அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. இல்லை வர்றதுக்கு வசதி இருந்தால் வாங்க. தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்களில் வந்து கர்த்தருடைய வார்த்தை அறிவித்து ஜெபிக்க இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவ வார்த்தை கேட்குறவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 16 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சோதனை எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சங்கீதக்காரன் இங்கே சொல்லும்போது சொல்லாரு, எனக்கு நேர்த்தியான அழகான இடத்துல எனக்கு பங்கு கிடச்சிச்சு. நல்ல பங்கு எனக்கு கிடச்சிச்சு. இந்த பூமியில் வாழ்கிற அநேகர் எங்களுக்கு நேர்த்தியான நல்ல பங்கு கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கல, நல்ல குடும்ப வாழ்க்கை அமையலை, நல்ல வியாபாரம் எங்களுக்கு அமையலை, அப்படி தான் இன்றைக்கி அநேகர் பேசி கொண்டிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறாரு. வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் நடக்காமல் இருக்கா? நல்ல குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு அமைச்சு தருவார். வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களா? கலங்காதீங்க. நல்ல பிஸ்னஸ், நல்ல வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. சரியா? வெளிநாட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? தடையாக இருக்குதா? நல்ல தேசத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். நல்ல ஒரு விசாவை, நல்ல ஒரு கம்பெனிக்குள்ளே, அல்லது நல்ல ஒரு நாட்டில் அரசாங்கத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். பயப்படாண்டா, கண்டிப்பாக செய்வார். தேவன் நல்லவர். அவர் நேர்த்தியான இடத்துல நல்ல பங்கு கிடைக்கும்படி நமக்கு செய்கிறவர். நம்ம ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு பாலும் தேன் ஓடும் தேசமாகிய கானான் தேசத்தை கொடுத்தவர். நம்ம ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை ஏதோ செழிப்பற்ற இடத்துல, ஒன்றில்லாத இடத்துல உட்கார வைக்கணும் விரும்பவே மாட்டார். சரியா? அதே ஆண்டவர், அதே இயேசப்பா தான் இன்றைக்கி நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். பயப்படாதீங்க. நல்ல பங்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. நான் அதுக்காக உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் என்று கூட இருந்து ஜெபிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவர், நேர்த்தியான இடத்துல நல்ல பங்கு கிடைக்கும்படி செய்கிறவர். இன்றைக்கி அடியோடு இருந்து ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில் அமையட்டும். திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுங்க. ஆண்டவரே, பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வழியை திறந்து கொடுங்கப்பா. கர்த்தர் ஊழி செய்கிற வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நல்ல ஊழிய வாய்ப்புகளை ஏசப்பா உருவாக்கி கொடுங்க. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அற்புதம் செய்தரலும். அதே போல் ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிற எல்லாரையும் தொட்டு சுகமாக்குங்க. இப்போதே தொட்டு சுகமாக்குங்க. இனி பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அடுத்த பிறந்தநாளை காண்கிறதுக்கு முன்பாக இவங்க வாழ்க்கைகளுக்கு அத்தனை குறைவை நிறைவாக்கிடுங்க, மேன்மைப்படுத்துங்க. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த திருமண நாளை காண்கிறதுக்கு முன்பாக குடும்ப வாழ்வில் சமாதானத்தையும் சுகத்தையும் மேன்மையும் இவள் எடுக்கிற முயற்சிகள் வாய்க்கவும் நான் ஜெபிக்கிறேன். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்பு அனுப்பியிருக்கிறேன். எல்லா ஜெபக்குறிப்புகளுக்கு அற்புதம் செய்வீராக. கர்த்தர் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் அப்படி செய்து நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.